ஈரான் அசர்பைஜான் எல்லையில் உள்ள கிஸ்கலான் அணை திறப்பு விழா நேற்று நடந்தது. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவு அமைச்சர் ஹொசைன், அசர்பைஜான் அதிபர் இல்காம் அலியை பங்கேற்றனர். விழா முடிந்து ஈரான் அதிபர், அமைச்சர், அதிகாரிகள் 3 ஹெலிகாப்டரில் ஈரானின் தப்ரீஸ் நகருக்கு புறப்பட்டனர். ஜோல்ஃபா என்ற இடத்தில் மலைப்பகுதியை கடந்தபோது மோசமான வானிலை நிலவியது. கடுமையான பனிமூட்டம் இருந்தது. அப்போது அதிபர் ரைசி, அமைச்சர் ஹொசைன் இருந்த ஹெலிகாப்டர் திடீரென மாயமானது. மற்ற 2 ஹெலிகாப்டர்களும் பத்திரமாக தப்ரீஸ் நகரை அடைந்தன. முதலில் அதிபர் இருந்த ஹெலிகாப்டர் அவசர நிலை காரணமாக தரையிறங்கியதாக கூறப்பட்டது. ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில் அந்த ஹெலிகாப்டர் மலையில் மோதி தீப்பற்றியதாக அதிர்ச்சி செய்தி வெளியானது. இந்த தகவல் உலகையே உலுக்கியது. இருப்பினும் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கிய இடத்தை உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. மீட்புப் படை வீரர்கள், ராணுவம் என மொத்தம் 60 படைகள் ஜோல்ஃபா மலைப்பகுதிக்கு விரைந்தன. ஆளில்லாத விமானங்களும் ஹெலிகாப்டர் விழுந்த இடத்தை தேடின. 17 மணி நேர தேடுதலுக்கு பிறகு மலை உச்சியில் ஹெலிகாப்டர் விழுந்த இடத்தை துருக்கியில் அகிஞ்சி என்ற ஆளில்லாத விமானம் கண்டுபிடித்தது. ஹெலிகாப்டரின் நொறுங்கிய சில பாகங்கள் கிடப்பதை அந்த விமானம் போட்டோ எடுத்து அனுப்பியது. அது அதிபர் சென்ற ஹெலிகாப்டர் தான் என்பதும் உறுதியானது. அதிபரும் அமைச்சரும் மரணமடைந்து விட்டதாக தகவல் வெளியானது. விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் அதிபர் ரைசி, வெளியுறவு அமைச்சர் ஹொசைனுடன் 3 அதிகாரிகள், ஒரு இமாம், விமான பாதுகாப்பு படையினர் என மொத்தம் 9 பேர் இருந்தனர். இவர்களில் யாரும் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என்று ஈரானின் அதிகாரப்பூர்வ அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. ஹெலிகாப்டர் புறப்பட்ட 30 நிமிடத்தில் இந்த விபத்து நடந்தது. அதிபர் ரைசி, அமைச்சர் ஹொசைன் மரணமடைந்து விட்டனர் என்று சர்வதேச செய்தி ஊடகம் ஒன்றுக்கு ஈரான் அதிகாரிகள் பேட்டி கொடுத்தனர். ஈரான் அதிபரும் வெளியுறவு அமைச்சரும் மரணமடைந்த செய்தி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி உட்பட உலக தலைவர்கள் கவலை தெரிவித்தனர். இதற்கிடையே ஈரானின் மீட்பு பணிக்கு அண்டை நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், ரஷ்யா உதவுவதாக அறிவித்துள்ளன. குறிப்பாக சிறப்பு விமானம், 2 ஹெலிகாப்டர்கள் மற்றும் 50 தொழில்முறை மலையேற்ற வீரர்களை சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. ஈரான் அதிபர் மரணமடைந்து விட்டதாக செய்திகள் வெளியானாலும் அதை முறைப்படி ஈரான் நாட்டு நிர்வாகம் இன்னும் அறிவிக்கவில்லை. இப்போது நடந்து வரும் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஈரானுக்கும் முக்கிய பங்கு உண்டு. ஹமாஸுக்கு பின்னால் இருந்து ஈரான் உதவி வருகிறது. இஸ்ரேலுடனும் சமீபத்தில் நேரடி மோதலும் வெடித்தது. ஒரே நாளில் 320 ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் போட்டது. இருப்பினும் அமெரிக்கா, பிரிட்டன் உதவியுடன் ஈரானின் தாக்குதலை இஸ்ரேல் முறியடித்துவிட்டது. இப்படி இஸ்ரேலுடன் மோதல் அபாயம் நீடிக்கும் முக்கியமான காலகட்டத்தில்தான் ஈரான் அதிபர் ரைசி மரணம் நடந்துள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு முன்னறிவிப்பு சரி. இதற்கு இடையில் இந்த வக்ஃப் வாரியம் எதற்காக வைக்கப்பட்டுள்ளது என்று உங்களுக்குள் ஒரு கேள்வி இருக்கும். காரணம் இருக்கு. அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம்தான். மதத்தின் பெயரால் இடங்களை, நிலங்களை அபகரித்து அதன்பின் அந்த மக்களை எதிர்த்து ஒடுக்கி அழித்து ஆள நினைப்பது. இப்படித்தான் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கு. மதத்தின் பெயரால், பொய்யர் முகமது, பொய் குரானின் பெயரால் உலகம் முழுவதும், உலக நாடுகள் அனைவரும் முகமதுவை தான் பின்பற்ற வேண்டும். அவருடைய சட்டம், கொள்கைகள், குரான் வேதத்தை தான் பின்பற்ற வேண்டும். அரபு மொழியை தான் பின்பற்ற வேண்டும். இதை கொண்டுதான் மக்காவிலிருந்து உலகம் பூராவும் முஸ்லிம்கள் வணிகம் என்கிற பெயரால் புறப்பட்டு அந்தந்த நாடுகளுக்குள் ஊடுருவி, கள்ளத்தோணியிலும் திருட்டுத்தனமாகவும் வணிகம் என்கிற பெயரில் ஊடுருவி, கள்ள குடியுரிமை எடுத்தும் அந்நாட்டு மக்களை மூல சலவை செய்து, மதமாற்றம் செய்து, அவர்களை வைத்தே அந்நாட்டை, நிலத்தை அபகரித்து ஆள நினைப்பது. இதில் சீனா, பர்மா, மியான்மர், இந்த மியான்மரில் உள்ளவர்கள்
இந்த முகமது ஒரு பொய்யர், குர்ஆன் பொய் என்று புரிந்து கொண்டு இந்த கூட்டங்களை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தி ஒடுக்கிவிட்டார்கள். இல்லை என்றால் மியான்மரும் முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்பார்கள். சீனாவும் முஸ்லிம்களுக்குத்தான் சொந்தம் என்பார்கள். முகமதுடைய கொள்கையும் குர்ஆன் சட்டமும் அரபு மொழியில்தான் இருக்க வேண்டும் என்பார்கள். ஆகையால் அவர்களை பாதுகாத்து கொண்டார்கள். பெரும்பாலான புத்த மதத்தினர்கள் ஏமாந்து அறியாமையில் மதம் மாறுபவர்களே இங்கு அதிகமாக இருக்கிறார்கள். இருந்தாலும் அதில் சிலர் முகமது பொய்யருக்கு இடம் கொடுக்காமல் தங்களை பாதுகாத்து கொள்கிறார்கள். இப்படித்தான் இஸ்ரேலிலும் நடந்து கொண்டிருக்கு. அமெரிக்காவிலும் இப்படித்தான், இந்தியாவிலும் இப்படித்தான். இப்படி எல்லா நாடுகளிலும் ஊடுருவி வன்முறை, ஆர்ப்பாட்டம், கலவரம், முற்றுகை, சாலை மறியல், தீவிரவாதம் இவற்றை செய்து அந்நாட்டில் உள்ள மக்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் பிரிவினைகளை வைத்து ஒரு சாரரை சார்ந்து ஒரு சாரரை அழித்து அரபு மொழி அரபு நாட்டு சட்டத்திட்டத்தையும் குர்ஆன் சட்டத்தையும் பரப்ப நயவஞ்சகம், சூழ்ச்சி, நம்பிக்கை துரோகம் செய்து ஜனநாயகம் என்கிற பெயரில் அவர்கள் வழியிலேயே போய் அவர்களை அழித்து அவர்கள் இடங்களை, நிலங்களை அபகரித்து ஆள நினைக்கும் இந்த பொய்யர் முகமதுடைய கூட்டங்கள், முஸ்லிம்கள், அரேபிய கூட்டங்கள். அடுத்து இந்தியாவிலும் இது இப்படித்தான் நடக்கும். இந்து முஸ்லிம் போர் பிரச்சனைகள். அப்போது அவர்கள் நிலைப்பாடு என்னவென்பது அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறது. இந்தியாவை அழித்து ஆளணும் வந்த பாபர், அக்பர், முகலாயர், ஷாஜகான் இந்த கூட்டங்களை நாட்டுக்குள் விட்டு ஏமாந்த அப்பாவி இந்து மக்கள் அவர்களை ஒடுக்கி இந்திய நாட்டை ஆட்சி அதிகாரம் புரிந்து ஆண்டவர்கள் அரேபிய கூட்டங்கள். இங்கே சிலர் இவர்களை எப்படியாவது ஒடுக்க வேண்டும், இல்லை என்றால் இந்து மதத்தை, இந்திய மொழியை அழித்து விடுவார்கள் என்று இந்து மக்கள் அவர்களை கஷ்டப்பட்டு ஒடுக்கி விரட்டிவிட்டார்கள். அரேபிய ஆட்சி அதிகாரத்தை எல்லாத்தையும் முற்றிலும் தடை செய்து இங்கு சரி செய்து கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் இங்கு சில துரோகிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். காந்தி, நேரு, இந்திரா காந்தி என இந்த காங்கிரஸ் கூட்டத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய சொத்து இஸ்லாமியர்களுக்கே என்று ஒரு சட்டத்தை ஏற்றி கொடுத்து விட்டார்கள். அது நாளடைவில் இன்னும் அவர்களுக்கு வலுவாக ஆக்கி கொடுக்கிறார்கள். ஒரு பவரான அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்கும் பணத்திற்கும் பிரியாணிக்கும் எலும்பு துண்டுக்கும் அடிமைகளாக இருக்கக்கூடிய இந்த கூட்டங்கள் அதன்பின் அவர்கள் காங்கிரஸை கைக்குள்ளே வைத்து கொண்டு இந்தியாவில் உள்ள நிலங்களை ஆக்கிரமிப்போ அபகரிப்பு செய்ய துவங்குகிறார்கள். இந்த வக்ஃப் என்கிற சட்டத்தை, அதிகாரத்தை இந்த காங்கிரஸ் அவர்களுக்கு கொடுக்கிறது. அதை வைத்து கொண்டு அவர்கள் இந்தியாவில் உள்ள நிலங்களை கைப்பற்றுகிறார்கள். இந்திய இராணுவம், ரயில்வே இதற்கு அடுத்தபடியாக அதிகமாக நிலங்கள் வைத்திருப்பது இந்த வக்ஃப் தான். சுமார் 8 லட்சம் ஏக்கருக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். இன்னும் ஏகப்பட்ட இடங்களை தங்களுடையது, வக்ஃபுக்கு சொந்தமானது என்று அதை ஆக்கிரமிப்பு செய்ய தயார் நிலையில் வைத்திருக்கார்கள். தாஜ்மஹால் உட்பட இஸ்லாமியர்கள் வக்ஃபுக்கு சொந்தமானது என்று அதையும் ஆக்கிரமிப்பில் வைத்திருக்கிறார்கள். முகலாயர் பேரரசு, ஷாஜகான், அக்பர், பாபர் இவர்களெல்லாம் ஆட்சி அதிகாரம் புரிந்தார்கள் ஒவ்வொரு மாநிலங்களில் இந்தியாவில். அப்போது ஆட்சி அதிகாரம் புரிந்த சொத்துக்கள் அனைத்தும் அவர்களுடையதாக தான் இருந்திருக்கும். அப்படின்னா இந்தியாவில் அவர்கள் ஆட்சி அதிகாரம் புரிந்த அனைத்து மாநிலங்களும் தங்களுக்கு சொந்தம் என்று சொல்ல முடியாது. ஆகையால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வக்ஃப் என்கிற பெயரால். இந்த வக்ஃப் என்பதற்கு பொருள், அர்த்தம் சொத்து என்பது. வக்ஃப் என்றால் சொத்து என்று அர்த்தம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6 கிராமங்களை தங்களுடையது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வக்ஃப் சட்டத்தை வைத்து கொண்டு
இவர்கள் எதை வேண்டுமானாலும் எந்த நிலத்தை வேண்டுமானாலும் அபகரிப்பு செய்ய முடியும். ஏன்னா இவர்கள் ஒரு நிலத்தை அபகரிப்பு செய்துவிட்டால், இந்த நிலம் வக்புக்கு சொந்தம் என்று அபகரிப்பு செய்துவிட்டால் இதற்காக சிவில் கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. முஸ்லிம்களுக்கு என இந்த வக்புக்கு என தனி கோர்ட்டு, அது இஸ்லாமிய கோர்ட்டாக இருக்கும். அங்கே நிலத்தை பறிகொடுத்தவர்கள் அவர்களுக்கென வக்கீலெல்லாம் வைத்து வாதாட முடியாது. ஒரு ஹிந்து வக்கீலை வைத்து வாதாட முடியாது. இஸ்லாமியர்கள் தான் வாதாடுவார்கள். அங்கே அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் அதுதான் நடக்கும். இதுதான் இந்த வக்புடைய சட்டம். இந்த சட்டம் இந்தியாவில் மிகவும் ஆபத்தானது. இஸ்லாமியர்களுடைய ஒரு வீடு 2 வீடு சில இடங்கள் இந்து மக்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டாங்க, இல்லை முஸ்லீம்கள் யாரோ ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டாங்க, அதனால் கேஸ் போட்டு அவங்க மீட்பது வேறு. ஆனால் இவங்க அதுக்கு அடுத்தபடியாக மற்ற இடங்களை நிலங்களை எல்லாம் தங்களுடையது என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 400 ஏக்கர் 500 ஏக்கருக்கு மேலே உள்ள இடங்களை எல்லாம் தங்களுடையது என்று, தாஜ்மஹாலும் எங்களுடையது என்றும் சொல்லிவிட்டார்கள். இப்படி சொன்னவர்கள் இந்தியா எங்களுடையது என்றும் இந்த வக்புக்கு சொந்தம் என்றும் சொல்லுவார்கள். இந்த வக்பை யார் உருவாக்கி கொடுத்தா? நேரு. அதற்கு பின் வந்த இந்திரா காந்தி. இவர்கள் ஒன்றும் புனிதமானவர்களோ நேர்மையாளர்களோ இல்லை. அப்படி இருந்தால் இந்த ஒரு சட்டத்தை ஏற்றி கொடுத்திருக்க மாட்டார்கள். தன் நாட்டையும் மக்களையும் மொழியையும் பாதுகாத்திருப்பார்கள். இந்த சட்டம் முற்றிலும் வக்ப் என்கிற சட்டம் தடை செய்யப்படும். இந்த பாபர், அக்பர், முகலாயர் இவங்களுடைய வம்ச வழிமுறையில் உள்ள இந்த சொத்துக்கள் பூரா முஸ்லிம்களுக்கு சொந்தம் கிடையாது. இடத்தை நிலத்தை மதத்தின் பெயரால் ஆக்கிரமிப்பு செய்த கூட்டங்களை அப்போதே விரட்டியாச்சு. வக்பில் உள்ள சொத்துக்கள் முடக்கம் செய்யப்படும். வக்ப் எனும் இந்த மதவெறி பிடித்த நில அபகரிப்பு சட்டம் தடுத்து நிறுத்தப்படும், தடை செய்யப்படும். நான் உங்களுக்கு 2 பதிவாக வைத்திருப்பேன். ஒன்று அன்பான முறையிலும் வைத்திருப்பேன். அதை கேட்கவில்லை என்றால் இழப்புகள் அழிவுகள் முன்னறிவிப்பு செய்தும் வைத்திருப்பேன். இந்த 2இல் நீங்கள் நடந்து கொள்வதை பொறுத்தே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு முறை வக்பு ஒரு சொத்தை தங்களுடையது என்று கிளைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மறுபடியும் மீட்க முடியாது. சிவில் கோர்ட்டுக்கு போனாலும் மீட்க முடியாது. ஏனென்றால் ஒரு முறை ஒரு நிலம் வக்புக்கு சொந்தம் என்று வந்துவிட்டால் அது அல்லாஹ்வுடையது. இதுதான் அவர்களுடைய சட்டம். நீங்கள் எங்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு தான் இழப்புகளும் அவமானங்களும் தோல்விகளும் தலகுனிவும். நீங்கள் எந்த வழியிலும் சூழ்ச்சி நயவஞ்சக நம்பிக்கை துரோகம் செய்ய முடியாது. ஏனென்றால் உலக முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள், அரேபியர்கள் முகமதுவை பின்பற்றுகிறீர்கள், குரானை பின்பற்றுகிறீர்கள். முகம்மத் குரானை பின்பற்றுகிறார், வணங்குகிறார். அது அவருடைய கடவுள் அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹுடைய கட்டளை. அதை நான் பலமுறை முன்னறிவிப்பு செய்து தோற்கடித்து வைத்திருக்கிறேன். குழந்தை வரம் கொடுத்தும் ஆதாரபூர்வமாக முன்னறிவிப்பு செய்து வைத்திருக்கிறேன். அப்போ குரான் என்னிடம் தோற்று போய்விட்டது. ஒன்று இதை ஒப்புக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் என்னை அந்த குரானை கொடுத்த சவாலை முறியடித்து அல்லாஹ்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் தவறை உணர வேண்டும். இல்லை என்றால் வக்புக்கு ஒரு முறை சொத்து வந்துவிட்டது என்றால் அது அல்லாஹ்வுடையது. இதுதான் இஸ்லாமியர்களுடைய நிலைப்பாடு. இப்போ குரானை தோற்கடித்த வரம், குழந்தை வரம் கொடுத்து மறைவான ஆற்றலை அறிவேன் என்று தெளிவான அத்தாட்சிகளை வைத்த என்னை தான் நீங்கள் அல்லாஹ்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், குரான் படி. அப்போது இந்த வக்புடைய சொத்து 8 லட்சம் ஏக்கரும் இந்த வக்போடையும் நீங்கள் என்னிடம்தான் ஒப்படைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் முகமது ஒரு பொய்யர், குரான் பொய், நீங்கள் கடவுள் இல்லை. உண்மையான கடவுளை அல்லாஹ்வை யாராலும் தோற்கடிக்க முடியாது. நீங்கள் இந்த ஆற்றலை வைத்து தோற்கடித்து விட்டீர்கள். வரம், குழந்தை வரம் கொடுக்கும் ஆற்றல் சொல் செயலில் நிகழ்த்தி காண்பித்து விட்டீர்கள். ஆகையால் முகமது ஒரு பொய்யர், குரான் பொய் என்று நீங்கள் உண்மையை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். வேறு வழி இல்லை. இல்லை என்றால் நான்
பதிவில் மிரட்டலாம் மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. மறைவானது நடக்கப் போவதை முன்னறிவிப்பு செய்வேன். அரேபிய நாட்டுடைய மன்னர்கள், தலைவர்கள் இழப்புகளும் அழிவுகளும் மரணங்களும் இயற்கை சீற்றத்தையும் சில விஷயங்கள் நிகழ்த்தியும் காண்பிப்பேன். முகமதும் குரானும் கண்ணியமிழந்து கேவலப்பட்டு என்னிடம் தோத்து போய் கொண்டே இருக்கும். இந்த நிலைப்பாட்டை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. 10 வருடத்திற்கு மேல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை நீங்கள் தவற விட்டு நீங்களாகவே தேடிக்கொண்டது. இது இறுதிக்கட்ட நடவடிக்கையாக உங்களுக்கு நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஒன்று, நீங்கள் உங்கள் தவறை ஒப்புக்கொண்டு திருந்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். இயற்கையாக என்னை படைத்த அல்லாஹ்விடம் இருந்து எனக்கே இவ்வளவு ஆற்றல், சக்தி, வல்லமை, ஒரு முழு உலகத்தை இயக்கக்கூடிய ஆற்றல், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும்போது என்னை படைத்த என்னுடைய அல்லாஹுக்கு எவ்வளவு இருக்கும்? உங்களால் அதை சிந்திக்க முடியுமா? கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. முகம்மது ஒரு பொய்யர். குரான் பொய், இறைக்கட்டளை இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு தயார் நிலையில் இருக்க அடுத்தடுத்து முன்னறிவிப்பு செய்து கொண்டு உங்களுக்கு இழப்புகள், அழிவுகளும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இதுவே கலியுக தர்மம். இறுதி அவதாரம் அல்லாஹு ஒளி.